ஹலோ மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி ஒரு சூப் ரெசிபி தாங்க. அதிக கால்சியம் சத்துள்ள ராகி வெஜிடபிள் சூப் தான் நம்ம இந்த வீடியோவில் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலில் இந்த ரெசிபி நம்ம போட்டிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா சுவையாக இருக்கும். நம்ம இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ராகி சூப் யாருமே நமக்கு செஞ்சு கொடுத்துருக்க மாட்டாங்க. அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சுக்கலாம். எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை நறுக்கி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா இடித்து போட்டுக்கலாம். பேஸ்ட்டு போட தேவையில்லை. இப்போ ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச கேரட், பீன்ஸ், க்ரீன் பீஸ் இது எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சீரகத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இப்போ தண்ணி ஊற்றின கப்பில் 1/2 கப்பு ராகி மாவு போட்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருக்கேன். இந்த காய்கறியெல்லாம் கொதித்து வெந்ததுக்கப்புறம் இந்த சூப்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு மிளகுத்தூள் போட்டுக்கலாம். ராகி மாவை அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடணும். ஏன்னா ஹீட்டில் சீக்கிரமாக கட்டி ஆகிடும். அதனால் கலந்துகிட்டே இருக்கணும். ஒரு கப்பு கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சுவையான ராகி வெஜிடபிள் சூப் தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. இந்த சூப் ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.